என்னடா இந்த நெட்டவாளோட ஆட்டம் அதிகமாகவே இருக்குது, எங்கே ருக்மணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் ருக்மணி அம்மா இந்த நெட்டவாளை விரட்டி விரட்டி அடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தருணம் கண்டிப்பாக வரப்போகுது இனி வர எபிசோடில். எதனால் இந்த நெட்டவாளை ருக்மணி அம்மா விரட்டி விரட்டி அடிக்க போகிறாங்கன்னா, இன்றைக்கான எபிசோடில் ராதிகா பண்ண வேலையே பயங்கரமானதாக இருந்தது. ராதிகாவோட அப்பா ராதிகாவை பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து. அதனால நான் ராதிகாவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆனால் கதிரேசன் நானே ராதிகாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தருணத்தில் தான் இன்னைக்கு காலையில் குளிச்சு கிளம்பி ரெடியாகிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் தனம் என்ன செய்கிறாங்கன்னா, தனம் கதிரேசன் கிட்ட, எங்கே சார் கிளம்புறீங்க இவ்வளோ வேமா, அதுவும் ஹோட்டலுக்குன்னா இந்த டைமில் கிளம்ப மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. கதிரேசனும், அது இல்லைங்க, இன்னைக்கு ராதிகாவை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விடணும்ல, அதுக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே தனத்துக்கு கோபம் வருது. ஏன்னா ராதிகாவை நீங்கள் தான் கூப்பிட்டு போய் விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேற என்னங்க செய்கிறது, மாமா கிட்ட நான் சொல்லிட்டேனே, நான் தான் கூப்பிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி நான் கூப்பிட்டு போய் விடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பதில் சொல்லிடுறாரு. அப்படியாங்க, உங்களோட வேலையை கடுமையாக கரெக்டாக பாருங்கள். அதே மாதிரி நான் ஒரு மனைவியாக என்ன கடமையை நான் உங்களுக்கு செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செஞ்சிடறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் கதிரேசன் டக்ளஸுக்கு பார்த்து பேசுகிறாரு. மாமா எங்கே கிளம்பிட்ட காலையிலேயே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹோட்டலுக்கு தான் மாப்பிள்ளை கிளம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுமே, ஹோட்டலுக்கெல்லாம் நான் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஒரு வேலை எனக்காக பண்ணுமாமா அப்படின்னு சொல்லி கதிரேசன் கேட்க, டக்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ராதிகாவை கூப்பிட்டு போய் நீ வீட்டில் விட்டுட்டு வரணுமாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கதிரேசன் கிட்ட டக்ளஸ் கேட்குறாரு, ஏன் மாப்பிள்ள நீ கூட்டிகிட்டு போய் விடாதது இல்லாமல் என்னை போய் கூப்பிட்டு போய் விட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த தருணத்தில், மாமா நான் போய் விட்டேன்னா இங்கே பாரு தானா எந்த நிலைமையில மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ்கிட்ட சொல்ல, டக்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் மாப்பிள்ள, தங்கச்சிம்மா இன்றைக்கி ரொம்ப கோவத்தில் தான் இருக்காங்க உன் மேலே. சரி மாப்பிள்ள, நாமனே போய் விட்டுட்டு வரேன் ராதிகாவை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த தருணத்தில் ராதிகா கிளம்பாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் டக்ளஸ், என்னம்மா ராதிகா இன்னும் கிளம்பாமல் இருக்கா, உங்கள் அப்பா வேற மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உன்னை கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க, நீ என்னம்மா லேட் ஆகுது இன்னும் கிளம்பாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் கேட்க, அதுக்கு ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷனே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. எனக்கு அப்பா காலையில் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன்கிட்ட உறுதியாக சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிரேசன், அப்படிலாம் வாய்ப்பே கிடையாதே, அவ்வளோ தூரம் உறுதியாக சொல்லிட்டு போனவங்க கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரதான் செய்வாங்க, நீ எப்படி சொல்கிற ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சந்தேகப்பட்டு கேட்குறாரு ராதிகா கிட்ட. அதுக்கு ராதிகா, வேணும்னா நீங்கள் அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, எனக்கு விடுங்க ஆளை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தான் டக்ளஸ் கதிரேசன்ட்ட, மாப்பிள்ள நீ ஃபோன் பண்ணிடாத, எதா இருந்தாலும் ராதிகாவோட அப்பாவே ஃபோன் பண்ணி சொல்லட்டும், அது வரைய காத்துற அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்லிடுறாரு. சரி வாமாம்மா ஹோட்டலுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த தருணத்தில் தான் ராதிகாவோட அப்பா வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த ராதிகா செஞ்ச வேலையோ பெருசு. அப்படி என்ன ராதிகா செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ராதிகாவை கீழே விழுகும்போது கதிரேசன் பிடிச்சதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்ததை அதை பிரிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. வச்சு பாயாசம் மூலமாக ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுற மாதிரியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கையிலே போய் சேர்கிற விதமாக பாயாசத்தை அனுப்பி விட்டுறாங்க இந்த ராதிகா. பாயாசமும் ராதிகா சொன்ன வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு செயலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படலை பாயாசம் கரெக்டாக அந்த லெட்டரை மாப்பிள்ளைகிட்டேயே கொடுக்குற மாதிரியே பண்ணிட்டாங்க. கரெக்டாக கொடுக்கவும் செஞ்சிட்டாரு. இதை பார்த்ததுமே அந்த தருணத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ராதிகா பொண்ணு எப்போ வருவாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ராதிகாவோட அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த தருணத்தில் இந்தா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிற சமயத்தில் தான் அவர் கையாலேயே அந்த லெட்டரை மாப்பிள்ளைகிட்ட கொடுக்குற மாதிரியே பாயாசம் செஞ்சுட்டாரு. இந்த தருணத்தில் தான் ராதிகா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் நின்று ராதிகாவோட அப்பா காத்துட்ருக்காரு. அந்த தருணத்தில் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாருமே கதிரேசன் ராதிகாவை பிடிச்ச மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். பார்த்ததுமே அதிர்ச்சி அடைஞ்சு, இந்த மாதிரியான பொண்ணை பார்க்கவா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரி கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா கேட்கவும், உங்களோட பொண்ணு லட்சணத்தை அங்கே போய் பாருங்கள், நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருக்குது, நல்ல பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா குடும்ப குத்துவிளக்காக இருக்கும்னு பார்த்தா இது என்ன இப்படி ஒரு பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, உங்களோட பொண்ணு லட்சணம் அந்த ஃபோட்டோலே தெரியுது, உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க.
வர எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ராதிகாவோட அப்பா என்ன செய்ய போறான்னா, வீட்டுக்குள்ளே போய் என்ன சொல்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நம்ம அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க போகிறாங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டாரு ராதிகாவோட அப்பா. இதை பார்த்ததுமே சாக்காய் நிற்க போகிறாரு. அந்த தருணத்தில் தான் ராதிகாவோட அப்பா என்ன நினைக்க போகிறாருன்னா, ருக்மணி அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான், ராதிகா மனசில் இன்னும் கதிரேசன் தான் இருக்கான், அதனால தான் இவ இன்னும் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாங்க. இதனால் அவருக்கு ரொம்பவே கோபம் வரப்போகுது. சரி, இனிமேல் கொண்டு நம்ம பொண்ணு அங்கே இருந்தால் நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக போகிறாரு. வாசுகி வீட்டுக்கு போனால் அங்கே ராதிகாவை பார்த்து ரொம்பவே கோபம் அடைஞ்சு அடிக்கிற அளவுக்கு போக போகிறாரு. அந்த தருணத்தில் தான் வாசுகி, அண்ணே இருனே, ஏன்னே இவ்வளோ கோபத்தோடு வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எம்மா, இவ பண்ணி வச்சிருக்க வேலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி வாசுகி கிட்ட சொல்ல போறாரு. அப்படி என்ன சொல்ல போறான்னா, ராதிகா இந்த மாதிரி கதிரேசன்ட்ட நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோவை இங்கே என்னோட வீட்டுக்கே, அதுவும் மாப்பிள்ளை கையிலே கிடைக்கிற அளவுக்கு பண்ணிட்டா இந்த ராதிகா. இப்போ இவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிது. என்ன 4 பேர் என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்ல போகிறாரு. எனக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது வாசுகி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னே இப்படி பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் இருக்காதுன்னே அப்படின்னு சொல்லி வாசுகி சொன்னாலும், ராதிகாவோட அப்பா, இங்கே பாருமா, அந்த ஃபோட்டோவை பாரு எப்படி இருக்குது, இதை பார்த்தா கல்யாணம் ஆனவனோட இவளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணுதில்ல. ஒரு பெத்த தகப்பனா என்னோட நிலைமையை இருந்து யோசிச்சுப்பாரு. 4 பேருக்கு முன்னாடி இன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்கிற அளவுக்கு வச்சுருக்கா, இவ இங்கேயே இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவளை வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகிறேன், என்னோட வீட்டுக்கு போனால் தான் இவளோட வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேராக கூட்டிகிட்டு போக போகிறாரு ராதிகாவோட அப்பா. அப்போ கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் தான், என்னை விடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா எல்லாரும் முன்னாடியும் வீட்டு வாசலில் ரொம்பவே கேவலமாக பேச போகிறாங்க. என்னால் வர முடியாதப்பா, இங்கே பாருங்கள், என் கையில் என்ன இருக்குது, தாலி, இந்த தாலி என்னோட மாமா கதிரேசன் கையால் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் நான் வரமாட்டேன் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல போகிறாங்க. அப்போ தான் ராதிகாடப்பா, உனக்குன்னா புத்தி இருக்கா, புத்தி எதுவும் கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. ஏன்னா ஏற்கனவே கதிரேசன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு வரான், நீ அவனை போய் திரும்ப கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ இருக்கியே, உனக்குலாம் அறிவு இல்லையா, இன்னும் என்னை கேவலப்படுத்தணும் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்ல போகிறாரு. ஆனால் ராதிகா ஒரு அராங்கி பிடிச்ச கழுதானே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால ராங்கி பிடிச்ச தனமா, ஆமாம் உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க, என்னை பார்த்து எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் எனக்கு கதிரேசன் மாமா தான் வேணும், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல போகிறாங்க. தெருவில் வச்சு சொன்னதை கேட்டதுமே இந்த இடத்துல தான் ருக்மணி அம்மா அவங்க அப்பா ராதிகாவை இழுத்துட்டு போகிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் ராதிகா சொன்ன வார்த்தையை கேட்டதுமே அவங்களுக்கு கோபம் உச்சத்துக்கே வந்துருச்சு. இந்த மாதிரி ராதிகா பேசினது கேட்டதுமே ருக்மணி அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இனிமேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, ஏன்னா நல்லா இருக்கிற புருஷ பொண்டாட்டி வாழ்க்கையில் இவ ஊடால வந்தால் நான் எப்படி பொறுமையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி இவளால் என்னோட மக வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சும்மாவும் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்ல போகிறாங்க. இவளால் என்னோட மக வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாவது வந்துச்சுன்னா என்னோட வேற முகத்தை பார்க்குற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராதிகாவோட அப்பா சும்மா இருப்பாரா? ராதிகா கிட்ட, ஏன் இப்போ நீ என் கூட வரையா வரலையான்னு அப்படின்னு கேட்க போகிறாரு. நான் வர முடியாத அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னதை கேட்டதுமே, அப்படியா, இனிமேல் எனக்கு பிள்ளையே இல்லை, என் பொண்ணும் செத்துட்டான்னு நான் நினச்சிட்டு தலைமுழிக்கிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. அந்த இடத்துல நடுத்தெருவில் நிற்க போகிறது யாருன்னா ராதிகா. அப்படியே நடுத்தெருவில் நின்றாலுமே ராதிகாவை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறதுக்கு தயாராக இருக்கிறது யாருன்னா நம்ம வாசுகி தான். இதனால நிறைய பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. இந்த மாதிரி நடந்தது தனத்துக்கும் கதிரேசனுக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக தனத்தோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்க போது. இன்னைக்கு கதிரேசன் தான் பாவம் திண்டாட போகிறாருன்னே சொல்லலாம். இனி வர எபிசோடில் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.